வெல்கம் டு C.N.SAMAYAL. இன்றைக்கி ரவா பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவை வந்து அரை டம்ளர் கப்பில் எடுத்திங்க அப்படின்னா கப்பில் அரை கப் எடுத்துக்கிறங்க. டம்ளரில் எடுத்திங்கன்னா டம்ளரில் எடுத்துக்கிறங்க. எல்லாமே அளவு. நான் இன்றைக்கி வந்து டம்ளரில் எடுத்திருக்கேன். பெரிய டம்ளரில் அதில் அரை டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் நல்லா நச்சுட்டு அரை டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஏலக்காய் பவுட்ரு, சீனி போட்டுணுக்கிறது கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோண்டு அதில் உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போடுறேன் நான். இதில் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் அரை டம்ளர் பால் ஊற்றுறோம். எதில் வந்து நம்ம அந்த அரை டம்ளர் ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரவை போட்டுக்கலாம். இப்போ அதில் மைதாவும் போட்டுறேன். இப்போ ரவை மைதா ரெண்டும் போட்டோங்க. இதிலே வந்து அதாவது காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க அது. இப்போ இதை கொஞ்சம் கலக்கிக்கிட்டு மாவை அப்படியே கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ இதில் ஊற்றிடலாம். அரை டம்ளர் பால் ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி பார்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறங்க. ஏன்னா நம்ம வெல்லம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிட்டு பாகுல அது கரையை விட்டு எடுத்து ஊற்றுவோம். அதுலேயும் தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கிறங்க. அதாவது வெல்லம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. இது கொஞ்சம் நேரம் ரவை வந்து ஊறணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கிறோம். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் அந்த வெல்லம் சொல்கிறேன் இல்லையா, அந்த பாகு காய்ச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாங்க. இப்போவே ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பாவில் தண்ணி கூடி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பணியாரம் மாவு அப்புறம் சரியாக வராது. இப்போது இந்த வெல்லம், அந்த ஏலக்காய் தூள், உப்பு எல்லாம் கலந்துருந்ததை அதை போட்டுடலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. அதாவது வந்து இது வெல்லம் பாகுலாம் வர வேண்டாங்க, கரையட்டும். வெல்லம் கரைஞ்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், போதும். ரொம்பலாம் வைக்காதீங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். அப்படியே இருத்தாப்பில் ஊற்றுனீங்கன்னா அந்த அடியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்ல, அந்த மண் கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அடியில் அப்படியே தங்கிடுங்க. இல்லை நீ வடிகட்டி ஊற்றிக்கிருங்க. நான் தேங்காய் கொஞ்சமாக போடுறேங்க, நீங்கள் வேணும்னா போட்டுக்கிறங்க. தேங்காய் போடாமல் கூட ஊற்றலாம். தேங்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாவு இந்த பதத்துக்கு தாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அதாவது நம்ம வந்து வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டியாக தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இதே அளவு வச்சுக்கிறங்க, தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. இப்போ வாங்க பணியாரம் ஊற்றலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா பொறுமையாக வேக விட்டு எடுங்க. அவசர அவசரமாக திருப்பிடாதீங்க. பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. திருப்பி விட்டு இந்த பக்கம் வேகட்டும். இப்போ வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் மாவு ஊற்றும் போது கலக்கி விட்டு ஊற்றுங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா பணியாரம் நல்லா உப்பி வருங்க. எடுத்ததுக்கப்புறம் ஆறணுன்னா அது அமிங்கிரும். இந்த மாதிரி புஷ்ஷுலாம் இருக்காதுங்க. ரவை பணியாரம் வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது நல்லா உப்பி வரும். ஆறுனதுக்கப்புறம் இப்போ உள்ளே போய் திருப்பி அது இது பஞ்சு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி உப்புன மாதிரி பூரி மாதிரிலாம் இருக்காதுங்க. பாருங்க எண்ணெயில் ஊற்றும் போது எப்படி உப்பி இருக்கு பார்த்தீங்களா? இதே இது எடுத்தோடனே அந்த இது அமிங்கிரும் அப்படியே.